பெரம்பலூர் அருகே என்கவுண்டரில் ரவுடி உயிரிழந்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் சொல்லின் செல்வன் இணைகிறார். சொல்லின் செல்வன், விவரங்கள். பெரம்பலூர் அருகே இன்னைக்கு அதிகாலை ஒரு 3:30 மணி அளவில் போலீசாரால் அழைத்து வரப்பட்ட கைதி ஒருவர் அங்கிருந்து போலீசாரிடமிருந்து தப்பி செல்ல முயன்ற பொழுது அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. அதுல பலத்த காயமடைந்த அந்த ரவுடி இறந்திருக்கிறாரு. கடந்த 24ஆம் தேதி திண்டுக்கல் சிறையில் இருந்து வெள்ளைக்காளி என்ற மதுரையை சேர்ந்த பிரபல ரவுடி போலீஸ் காவலில் அழைத்து கொண்டு புழல் சிறைக்கு சென்னையை நோக்கி வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பெரம்பலூர் அருகே திருமாந்துரை கைகாட்டி பக்கத்துல சாலையோர உணவகத்துல சாப்பிட்ட பொழுது அந்த கைதி போலீசார் சாப்பிட்டு இருந்த உணவகத்து மேல வெடிகுண்டு வீசிட்டு ஒரு கும்பல் தப்பி சென்றது. இது சம்பந்தமா 5 பேர் கொண்ட 5 தனிப்படைகள் அமைத்து அவர்கள் தேடி வந்தாங்க. இந்த நிலையில அந்த தப்பி சென்ற ரவுடி கும்பலை சேர்ந்த அழகுராஜ் அப்படிங்கிறவர் போலீசார் கைது செஞ்சிருக்காங்க. மங்கல்மேடு போலீசார் அவரை அழைச்சிட்டு வர்றப்ப அவர் விசாரணையில தன்னுடைய ஆயுதங்களை அந்த பகுதியில் பதுக்கி வச்சிருக்கிறதா சொல்லியிருக்காரு. அங்க அழைச்சிட்டு போனப்ப அவர் போலீசார் அருவாளால வெட்டியிருக்கிறாரு. மேலும் அது அங்க இருந்த ஆயுதத்துல இருந்த நாட்டு வெடிகுண்டு எடுத்து போலீசார் ஜீப் மேல வீசியிருக்கிறாரு. இதனால போலீஸுக்கும் அந்த ரவுடிக்கும் இடையில நடந்த மோதல்ல நந்தகுமார்ங்கிற ஆய்வாளர் ரவுடி அழகுராஜ், அதாவது கொட்டுராஜ் என்ற அழகுராஜ், அவர் மதுரையை சேர்ந்தவர், அவரை துப்பாக்கியால் சுட்டிருக்காங்க. இதுல தலையில காயமடைந்து அந்த ரவுடி மருத்துவமனை கொண்டு வர்ற வழியில இறந்துடுறாரு. இது சம்பந்தமா இப்ப விசாரணை போயிட்டு இருக்குது. இந்த வழக்குல என்ன யார் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விசாரணை நடந்துட்டு இருக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.